பல்லுறுப்புக்கோவைகளின் வகைகள். குழந்தைகளே, எத்தனை வகையான பல்லுறுப்புக்கோவைகள் உள்ளன என்பதை இப்போது பார்ப்போம். வகை: ஒரு பல்லுறுப்புக்கோவை வெளிப்பாட்டின் பெயர் அதில் உள்ள டேர்ம்களின் எண்ணிக்கையால் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு சமன்பாட்டில் ஒரே ஒரு டேர்ம் மட்டுமே இருந்தால் அது மோனோமியல் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக 4x, 5m/6 மற்றும் 7p ஆகியன மோனோமியல் ஆகும். இவை அனைத்திலும் ஒரே ஒரு டேர்ம் மட்டுமே உள்ளது. இரண்டு டேர்ம்களை கொண்ட ஒரு சமன்பாடு பைனாமியல் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக 2x - 3y, 2l + 2b மற்றும் 3yz + 5pq ஆகியவை பைனாமியல் ஆகும். இவற்றுக்கு இரண்டு டேர்ம்கள் உள்ளன. மூன்று டேர்ம்களை கொண்ட ஒரு சமன்பாடு ட்ரைனாமியல் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக x² - 5x + 6, a + b + c மற்றும் 8a² - 7a³ b + c ஆகியன ட்ரைனாமியல் ஆகும். இவற்றில் மூன்று டேர்ம்கள் உள்ளன. மூன்றுக்கும் மேற்பட்ட டேர்ம்களை கொண்ட ஒரு சமன்பாடு பல்லுறுப்புக்கோவை பாலினாமியல் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக x² + 3ab + 4b² + y + 4 + 4x³ - 7x² + 8x³ என்பவை பாலினாமியல் ஆகும். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட டேர்ம்களை கொண்ட எந்த ஒரு சமன்பாடும் பல்லுறுப்புக்கோவை பாலினாமியல் என்று அழைக்கப்படுகிறது. எனவே மோனோமியல், பைனோமியல் மற்றும் ட்ரைனோமியல் ஆகியவை பல்லுறுப்புக்கோவைகளின் வகைகளாகும். குழந்தைகளே, இந்த வகையான சமன்பாடுகளை நாம் நன்கு புரிந்து கொள்ள சில எடுத்துக்காட்டுகளை காண்போம். நான் உங்களுக்கு சில சமன்பாடுகளை தருகிறேன். மேலும் டேர்ம்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அவை மோனோமியல், பைனோமியல், ட்ரைனோமியல் அல்லது பாலினாமியல் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். முதல் சமன்பாடு 5pq + 3ab. சார், இது ஒரு பைனாமியல், ஏனெனில் இது இரண்டு டேர்ம்களை கொண்டுள்ளது. அருமை. 7mn. இது ஒரு மோனோமியல். மிகச்சரி. இது என்ன வகையான சமன்பாடு? ab + bc + cd. சார், இது ஒரு ட்ரைனாமியல். மிகவும் சரி. இப்போது இந்த சமன்பாடு எவ்வகை என்று சொல்லுங்கள். 3y² - 7y + 5. சார், இதுவும் ஒரு ட்ரைனாமியல். மிக அருமை. இது எந்த வகையான சமன்பாடு என்று சொல்லுங்கள். 25 - xy² + xy³ - 7xy - 8y. சார், இது ஒரு பல்லுறுப்புக்கோவை பாலினாமியல், ஏனெனில் இது மூன்றுக்கும் மேற்பட்ட டேர்ம்களை கொண்டுள்ளது. எல்லோரும் மிகவும் சரியான பதில்களை கூறியுள்ளீர்கள்.